What's up, guys? Welcome back to Hats Off. Finally, CDs are coming to an end. நம்ம உலக மக்கள்லாம் டைனோசர் எக்ஸ்டிங்ஷனுக்கே வந்து இவ்வளோ கவலைப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. பட் ஆனால் சிடி எக்ஸ்டிங்ஷன் ஆகுது அப்படின்றப்ப வந்து எஸ்பெஷலி வந்து கேமிங் சிடிஸ்லாம் வந்து இதுக்கு மேலே வந்து கிடையாதுன்றப்ப ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. அண்ட் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், அந்த ஒரு டைம்லாம் விச் இஸ் எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா? ஆக்சுவலாக பிசி கேம்ஸ் வந்து இப்போ மோர் ஆர் லைக் எல்லாமே வந்து டிஜிட்டலாக மாறிடுச்சு. அண்ட் நானுமே வந்து பிசி கேம்ஸ் எல்லாமே வந்து டிஜிட்டலாக தான் விளையாடுறேன். பட் மோஸ்ட்லி வந்து நான் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவேன்னா சிடி கேம்ஸ் தாங்க. ஏன்னா சிடி கேம்ஸுன்றது வந்து நீங்கள் வந்து எவ்வளோ டைம் வேணாலும் அது வந்து ஒரு ராயல்ட்டி மாதிரி நீங்கள் வந்து அதை ஒன்ஸ் ஓன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு சொந்தமானது. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், எபிக் கேம்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த ஒரு இதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாலுமே உங்களால் வந்து அதை வந்து ஓன் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு வந்து உங்களால் சொல்லவே முடியாது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு சிடியாக வச்சுருந்தீங்க விச் இஸ் ஸ்பெஷலி ஃபார் ப்ளே ஸ்டேஷன், அதெல்லாம் உண்மையாலுமே இந்த எடிஷனாலாம் விடுவாங்க இந்த சிடிஸ்லாம், அந்தளவுக்கு சூப்பர் அண்டு தரமாக வந்து இருக்கும். அந்த ஒவ்வொரு எடிஷனும் வாங்கிறதுக்கே வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காசெல்லாம் போட்டு அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து பண்ணியிருப்போம். நான் இப்போ வரைக்குமே ப்ளே ஸ்டேஷன் 4 தான் வச்சுருக்கேன். ப்ளே ஸ்டேஷன் 5 நான் இனி வாங்கலை. அண்ட் இனி ஒரு குண்டை தூக்கி போடுறது என்னென்னா வந்து ப்ளே ஸ்டேஷன் 3ல இருக்கிற அந்த இப்போ ப்ளே ஸ்டோர் மாதிரி அதில் வந்து ஒரு ஸ்டோர் இருக்குது, அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு இதில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஆக போகிறது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ அவங்க வைக்கிறது தான் விலையாக இருக்கும். நீங்கள் இப்போ சோனி ப்ளே ஸ்டேஷன் வாங்குனீங்கன்னா சோனிக்காரன் வைக்கிறது மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து விலையாக இருக்கும். நீங்கள் இல்லைனா வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்குங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இனி ஒரு விஷயம் வந்து மொக்க கமெண்ட்ரி வந்து சொல்லியிருந்தாப்புல, அது என்னென்னா அந்த ரீஜியனல் சேஞ்சஸ் வந்து இருந்திருக்கு. அண்டு ஒவ்வொரு ரீஜியனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ப்ரைஸிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து GTA 6 வந்து இங்கே வந்து 5500க்கு வந்து சேல் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லேயும் ஒவ்வொரு செட் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்கேஸ் ஆஃப் வந்து நீங்கள் மொக்க கமெண்ட்ரி சொன்ன மாதிரியே இங்கே வந்து ஒரு 7000க்கு ஒரு கேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து ஒரு 5000க்கு வெளிநாட்டில் வந்து இப்போ துபாயில் வந்து ஒரு 5000க்கு அந்த கேம் வந்து விற்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ரீஜியனல் ஐடியை போட்டு நீங்கள் வந்து வாங்கிட முடியாது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த காமன் ஐடி வந்து கிடையாது. இப்போ இன்ஸ்டாகிராமில் காமன் ஐடியாக வந்துருக்குல்ல, அண்டு வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளே ஸ்டேஷனுக்கு வந்து வாங்க முடியாது. ப்ளே ஸ்டேஷனுக்குன்னு தனியாக உங்களுக்கு அந்த ஐடி வந்து இந்த ஒரு ரீஜியனுக்காக மட்டும்தான் வந்து க்ரியேட் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அண்ட் இது வந்து எந்த அளவுக்கு பெரிய விஷயன்றது எனக்கே வந்து சீரியஸாக வந்து தெரியலங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ரீஜியனல் சேஞ்சஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 500 to 1000 வந்து எதனா வேரி ஆகலாம். பட் ஆனால் வாஸ்ட்டான டிஃப்ரென்ஸ் இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஆனால் சிடி காலம்லாம் உண்மையாலுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்த டைமு. ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு சிடிஸும் இப்போ நீ வந்து ஒரு 2 கேம் வாங்கிக்கோ, நீ ஒரு 2 சிடி வாங்கிக்கோ, அந்த மாதிரி வந்து பல ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த கனெக்ட் ஆனதே வந்து அந்த ஒரு சிடி, இந்த கேமிங் சிடிஸ்னால தான். அண்டு அந்த போட்டு விளையாடுறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து ஒரு சூப்பரான ஒரு டைமுங்க. நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். மேபி இப்போ ரீசெண்டாக வந்து டிஜிட்டலாக வந்து கேம் விளையாடுறவங்களுக்கு மேபி அது கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். பட் ஆனால் அந்த டைமில் வந்து கேம் விளையாடுற எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அது எப்படிப்பட்ட ஒரு ஃபீலுன்றது. பட் இட் இஸ் ஆல் கம் டு அன் எண்ட். கண்டிப்பாக வந்து எதனா ஒரு மாற்றம் வந்து நிகழணும்ல. ஸோ அதனால் வந்து வேர்ல்டு இஸ் கெட்டிங் டிஜிட்டல், சிடி இஸ் ஆன் எக்ஸ்டென்ஷன். நீங்கள் வந்து இது நம்பலனாலும் வந்து இதுதான் நெசன்ற மாதிரி தான். எனக்கே வந்து லைட்டாக ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ப்ளே ஸ்டேஷன் 6 வர்றப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலாக கொண்டு போகிறதா வந்து சோனி வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் எக்ஸ்பாக்ஸுமே வந்து அதே மாதிரி தான். அவங்க ப்ரீவியஸாகவே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக மாற்றுற மாதிரி தான் ஒரு பிளானில் இருந்தாங்க. அண்டு இது வந்து கன்ஃபார்ம்டாக வந்து அவங்களுமே வந்து சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இனி அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. பட் ஆனால் வந்து ஃபார் ஷுர் வந்து அது வந்து நடக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ யா கைஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து சிடி அதில் இருக்க ஒரு பெஸ்ட் மெமரி என்னன்றதை நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். அண்டு நான் இதில் என்ன மறந்து சொல்லியிருந்தாலோ இல்லை மாற்றி சொல்லியிருந்தாலோ அதையும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன், மாற்றிக்கவும் செய்கிறேன். ஸோ யா கைஸ், that's it for this video. Thank you for watching. See you on the other one. Until then, this is Azaf signing off. Take care. Cheers. Bye.